என்னை தேடி வந்தவரே, என்னை மீட்டு கொண்டவரே, என்னை தேடி வந்தவரே, என்னை மீட்டு கொண்டவரே. உம்மை அல்லால் வேறு தெய்வம் இந்த பூவில் நான் கண்டதில்லை, இந்த பூவில் நான் கண்டதில்லை, இந்த பூவில் நான் கண்டதில்லை. இயேசையா ஸ்தோத்திரம், இயேசையா ஸ்தோத்திரம், இயேசையா ஸ்தோத்திரம். என்னை தேடி வந்தவரே, என்னை மீட்டு கொண்டவரே. கர்த்தருக்குள் அன்பானவர்களே, அனுதினமும் கிறிஸ்துவுடன் தியான வேளைக்கு உங்களை அன்புடன் அழைக்கிறோம். இன்றைய தியானத்திற்கான வேத வாசிப்பு எபிரேயர் 12ஆம் அதிகாரம் வசனங்கள் 1 முதல் 3 வரை. தியானத்தின் தலைப்பு, இயேசுவையே நினைத்திருங்கள். ஆகையால் நீங்கள் இளைப்புள்ளவர்களாய் உங்கள் ஆத்துமாக்களில் சோர்ந்து போகாதபடிக்கு அவரையே நினைத்து கொள்ளுங்கள். எபிரேயர் 12ஆம் அதிகாரம் வசனம் 3. மனதில் இளைத்து களைத்து தவிப்பவர்கள் நம்மில் எத்தனை பேர்? ஏன் இந்த தவிப்பு? கிறிஸ்தவ வாழ்வு இலகுவானதும் அல்ல, சொகுசானதும் அல்ல. ஏனெனில் கர்த்தருடைய வார்த்தையில் வாழுவதை இந்த உலகம் அனுமதிக்காது. மாத்திரமல்ல, நமது கிறிஸ்தவ வாழ்வு தேவனுடனான நம்முடைய உறவுக்கு ஆபத்தாய் இருக்கக்கூடிய அனைத்தையும் விட்டுவிட பொறுமையுடனும் உறுதியுடனும் தேவனை நோக்கி ஓட, பாவத்தை எதிர்த்து போராட நம்மை அழைக்கிறது. இதில் நம்மால் வெற்றி பெற முடியுமா? முடியும். எப்படி? இதற்கு நாமே நம்மிடம் கேட்க வேண்டிய கேள்வி ஒன்று உண்டு. நான் யாரை நினைத்திருக்கிறேன்? என் கண்கள் யாரை நோக்கி இருக்கிறது? ஒரு காரியத்தை நாம் மறக்கக்கூடாது. நாம் இன்று அனுபவிக்கும் பாடுகளை பார்க்கிலும் அநேக துன்ப துயரங்களை பொறுமையோடு ஓடி முடித்த அநேக சாட்சிகள் நமக்கு முன்பாக இருக்கிறார்கள். எபிரேயர் 11 விசுவாச வீரரின் சாட்சிகள் ஒரு புறம் இருக்க, நமக்கு முன்னே வாழ்ந்த மிஷனரிகள், இரத்த சாட்சிகள் அடைந்த பாடுகளை நாம் மறக்க முடியுமா? இவர்கள் எப்படி ஓடி முடித்தார்கள்? இவர்கள் தங்கள் பார்வையை இயேசுவையே நோக்கி வைத்திருந்தார்கள். இதுதான் வெற்றிக்கான ரகசியம். இயேசு அடைந்த அவமானங்கள், சிலுவையின் கொடூரம், இவற்றை ஏன் அவர் சகிக்க வேண்டும்? தமக்கு முன்னே வைத்திருக்கின்ற சந்தோஷம், அதாவது தமது பிள்ளைகளுடன் நித்தியத்தில் வாழுகின்ற மகிழ்ச்சியான வாழ்வு. இதற்காகத்தானே இயேசு உலகிற்கு வந்து பரிசுத்தராயிருந்தும் அத்தனை பாடுகளையும் சகித்தார். சகித்ததால் அவர் தோற்று போனாரா? இல்லை. இன்று அவர் உயிருள்ள ஆண்டவராய் வெற்றி வேந்தனாக பிதாவின் வலது பாரிசத்தில் வீற்றிருந்து தமது 2ஆம் வருகைக்காக காத்திருக்கிறார். நமக்கு சோதனைகள், இடுக்கண்கள் வரும்போது கண்களை யாரை நோக்கி திருப்புகிறோம்? உலகை நோக்கி திருப்புவோமானால் எதையும் பொறுமையாக சகிக்க முடியாது. மாறாக தமக்கு விரோதமாக பாவிகளால் செய்யப்பட்ட அனைத்து அநியாயங்களையும் சகித்த ஆண்டவரை நோக்கி திருப்புவோமாக. நமது மீட்புக்காக நமக்காக சகலத்தையும் சகித்தவரை நினைத்திருப்போமானால் நமக்கு நேரிடுகிற சோதனைகள், துன்ப துயரங்களுக்காக கர்த்தரை துதிக்காமல் இருக்க முடியாது. என் இயேசு எனக்காக சகித்தார், நான் மீட்கப்பட்டேன். இப்போது இயேசுவின் நிமித்தம் நான் பிறருக்காக சகிக்கிறேன். இப்போது அவர்கள் இயேசுவை கண்டு அவரை சேருவார்கள். இது எத்தனை மகிமை! ஜெபம் செய்வோமா? தகப்பனே, எங்களை நேசித்தது நிமித்தமாய் சகல பாடுகளையும் பொறுமையாய் சகித்தீர். அவ்வித சகிப்புத்தன்மையோடு நாங்கள் நடந்து உமது அன்பை பிறருக்கு காட்ட எங்களுக்கு உதவி செய்யும். ஆமேன்.